தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட நிர்மலா சீதாராமன். ஏறி அடித்த காங்கிரஸ். அதாவது நிர்மலா சீதாராமனை மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். செல்வ பெருந்தகை அதிரடி அறிவிப்பு. கோவை மாவட்டம் கொடிசியா வளாகத்தில் தொழில் அமைப்பினர் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக எம்எல்ஏ சீனிவாசன் மற்றும் பாஜகவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தலைவரும் அன்னபூர்ணா உணவகம் உரிமையாளருமான சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கைகளும் கேள்விகளும் முன்வைத்தார். உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ வானதி சீனிவாசனை குறியிட்டு எங்கள் ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வரும்போதெல்லாம் சண்டை போடுகிறார்கள். ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி வைத்தீர்களே, இன்புட் கொடுக்கிறீர்கள், உணவுக்கு 5% ஜிஎஸ்டி வைக்கிறீர்கள், காரத்திற்கு 12% வைக்கிறீர்கள், பேக்கரியில் உள்ள பிரெட் பண்ணை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றுக்கும் 28% ஜிஎஸ்டி வைக்கிறீர்கள். இந்த அம்மா வர வேண்டியது, ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்த காப்பி கொடுக்கணும், காரம் வேண்டும் என்பதும் காரத்திற்கு 12% ஜிஎஸ்டி என்று சொன்னால் உடனே சண்டைக்கு வருவதும் இது டெய்லி எங்களுக்கு நடக்கிறது. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுப்பது கஷ்டமாக இருக்கிறது. பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, அதே நேரம் பன்னுக்குள் இருக்கும் கிரீம் வைத்தால் 18% ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும். கஸ்டமர் என்ன சொல்கிறாள் என்றால், கிரீமையும் ஜாமையும் கொண்டு வா, நானே பன்னுக்குள் வைத்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். இதனால் ஒன்றாக எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி ஜிஎஸ்டி ஜாஸ்தி செஞ்சிருக்கீங்க என கொங்கு தமிழில் கோரிக்கை வைத்திருந்தார். இதனை கேட்டு அரங்கம் சிரித்தது. இந்த காட்சி இணையதளத்தில் வைரலானது. ஜிஎஸ்டி வரிவிதிப்பு குறித்து பேசியதோடு எம்எல்ஏ தன் உணவகத்திற்கு வந்து ஜிலேபி சாப்பிட்டு விட்டு சண்டை போடுவது குறித்தும் ஹோட்டல் சங்க நிர்வாகி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்த இது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகியிருந்தது. ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பதற்காக உணவக உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் என எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, திமுகவின் கனிமொழி, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஆகியோர் சமூக வலைதளங்கள் வாயிலாக எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்தார். இத்தகைய ஜனநாயக விரோத போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கோவையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரர்கள் பங்கேற்று எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். மேலும் இந்த நிலையில் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த விஷயம் காங்கிரசுக்கு மிக பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.